வணக்கம். வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு நம்ம ஒரு சூப்பரான அம்மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை பிடிக்காதவங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டு வாசனையே தெரியாத மாதிரி இதில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அம்மணி கொழுக்கட்டை. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்காக இந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்தீங்கன்னா பாதி பீட்ரூட் போதும். உங்களுக்கு பீட்ரூட் வாசனை பிடிக்கும்னா ஒரு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கலாம் 1 கப்பு அரிசி மாவுக்கு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவைப்பட்டால். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த மாவை. நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் கொட்டியாச்சு, ஆறட்டும். இப்போ அதே பேனில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். பீட்ரூட்டு அதுலேயே நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். பீட்ரூட்டுடைய பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ நல்லா மாவு வெந்து வருது பாருங்கள். கொஞ்ச நேரம் ஸ்டவ்வை எரிய விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணினோம்னா மேலே காயாமல் இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள் மாவு. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஏற்கனவே மாவு நல்லா வெந்திருக்குது இல்லைங்களா, 10 நிமிஷம் வெந்தாவே போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை ஆற விட்டுடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்க்க வேணாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், பீட்ரூட் அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.